கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் டிசம்பர் 31ஆம் தேதியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மீண்டும் தென் மாவட்டங்களில் மழையா என்ற ஒரு அதிர்ச்சியை தான் இந்த செய்தி தருகிறது என்றே சொல்லலாம். ஜனவரி 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து இன்னமும் மீளாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் டிசம்பர் 31ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை அதே திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்போ இந்த கனமழை எச்சரிக்கை அதே 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. மழையோட அளவு எந்த அளவிற்கு இருக்கும் என்பது சார்ந்த அலர்ட் என்ற, அதாவது ரெட் அலர்ட்டா, ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? அதாவது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய 31ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 5 நாட்களுக்கு வானிலை அறிவிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இந்த அறிவிப்பானது இன்றைய தினம் தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும், நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களும் இதே நிலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 31ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் இந்த எச்சரிக்கை இந்த 3 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்படவில்லை. அந்த ஒரு நாள் மட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அதி கனமழை என குறிப்பிடவில்லை. தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி அன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக மட்டும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அபிநயன், விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.